ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரட் கீர் ஸ்வீட் ரெசிபி. கேரட்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. அது இந்த கேரட்டை வச்சு எவ்வளோ ஈஸியாக அண்ட் டேஸ்டியாக ஒரு கீர் சேர்த்துன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒரு 1/2 kg கேரட் எடுத்துக்கிறேங்க. அந்த கேரட் எடுத்துகிட்டு முன்பகுதி பின்பகுதி கட் பண்ணிவிட்டு இந்த கேரட்டில் இருக்கிற தோலை நம்ம பீல் பண்ணி எடுத்துக்கலாம். தோல் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா வாஷ் பண்ணி பீசஸாக கட் பண்ணிக்கலாங்க. இதே மாதிரி கட் பண்ணி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாங்க. குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக இந்த கேரட் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரோட மூடி போட்டு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. 2 விசில் விட்டாச்சு. அடுத்து நம்மளோட கேரட்டு வெந்துருச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ கேரட் நல்லா கோல்டன் ஆனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை அரைக்கிறதுக்காக காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கலாம். நம்ம பால் சேர்த்து அரைக்கும்போது நல்ல ஒரு ரிச்னஸ் டேஸ்ட் கிடைக்கும். அதுக்காக தான் சேர்க்குறோம். நீங்கள் பாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தண்ணியும் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். இப்போ இது ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இதே போல் அரைச்சி நீங்களும் எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த கீர் செய்யறதுக்காக இப்போ நான் 1 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். 1/2 kg கேரட்டுக்கு 1 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். இந்த 1 லிட்டர் பாலை ஸ்டவ்வில் வச்சு குறைஞ்சது 30 to 40 minutes வரைக்கும் நல்லா சுண்ட அந்த பாலை காய்ச்சணும். இப்போ இந்த பால் நல்லா சுண்ட காய்ச்சி வந்துட்டுருக்கு. இப்போ பாருங்கள், நல்லா பாலோட அளவு குறைஞ்சிருக்கு. அடுத்து நம்ம அரைச்சி வச்ச கேரட் பியூரி இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேரட் விழுது சேர்த்ததுக்கப்புறம் குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது சிம்மில் வச்சு நம்ம இந்த கீரை ரெடி பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கேரட் விழுது சேர்த்ததுக்கப்புறம் இந்த கீரையோட கலரே என்ன சூப்பராக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. அடுத்து நம்ம மித்தாமேட் ஆட் பண்ணிக்கலாம். மித்தாமேட் ஆட் பண்ணுறதுனால இந்த கீரோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லாதவங்க சுகர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அடுத்து நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். மித்தாமேட்லேயே ஆல்ரெடி கொஞ்சம் இனிப்பு இருக்கும், அதனால் நான் கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் சேர்க்கும்போது அதோட கொஞ்சம் ஏலக்காவும் சேர்த்து அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சுகர் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து எந்த ஒரு ஸ்வீட் செய்யறதுனாலும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்க்கறதுனால அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட்டு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். இப்போ நம்மளோட கீரை ரெடி ஆகிடுச்சு. அடுத்து கொஞ்சமாக நெய்யில் நம்ம நட்ஸை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி பாதாம் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய கேரட் கீர் ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் செமி லிக்யூடாக தான் இருக்கும். அப்போ தான் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த கேரட் கீர் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இதே மெத்தட் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது நீங்கள் ஹாட்டாகவும் சர்வ் பண்ணலாம், இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு கூலாகவும் சர்வ் பண்ணலாம். எப்படி குடித்தாலும் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் விரும்பி குடிப்பாங்க. கேரட் அப்படியே கொடுத்தா யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதே இது மாதிரி கீராக செஞ்சு கொடுத்தா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.